ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீடாஸ் ஃபுட் டிஃபைன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா தக்காளி பிரிஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃபு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு 3 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் எடுத்தோன்னா ஒரு 3 தக்காளி அந்த மாதிரி ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், ஒரு 2 ஸ்பூனே போதும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புதினா, கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி பிரிஞ்சிக்கான தேவையான மசாலா நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர அளவு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ரேஷியோவில் ஆட் பண்ணணும்னா 2 டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா 4 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு ½ லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அளந்து வச்சுருக்கிற அந்த ரைஸை இப்போ சேர்த்துக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதும் நம்ம ஃபுல்லில் தான் வச்சுருக்கணும். ரைஸும் வாட்டரும் ஈக்குவல் லெவல் வந்த உடனே நம்ம தம் போடலாம். இப்போ நம்மளுக்கு ஈக்குவல் லெவல் வந்துருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு மேலே ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக தக்காளி பிரிஞ்சி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் பப்படம், முட்டை, தயிர் பச்சடி எது வேணால் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிஷ் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.